என்னதான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனாலும் கண்டிப்பாக ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு டீப் க்ளீன் பண்ணி தாங்க ஆகணும். ஊர்லேருந்து வந்து நெக்ஸ்ட் டே வந்து எல்லாத்தையும் வந்து டஸ்ட்டெல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் டஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஹர்ஷத்துக்கு ஏதாவது சின்ன சின்ன வேலை வந்து கொடுத்துருவேங்க. அப்போ தான் வந்து கிட்ஸும் இப்போ இருந்தே வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பழகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வளருவாங்க. ஸோ நான் வந்து பெட்ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அவள் பெட் ஸ்ப்ரெட்டு பில்லோ கவர் எல்லாம் எடுத்து மிஷினில் வந்து போட்டுட்டு இருந்தான். டிவி யூனிட்டில் இருக்க டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் அவன் எடுத்து வச்சா. நான் திருப்பியும் டஸ்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்ப 2 பேர் சேர்ந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோங்க. வீடு ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி கூட்டி விட்டு மாப்பெல்லாம் போட்டு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பெட் ஸ்ப்ரெட்டும் மாற்றி விட்டாச்சுங்க. கண்டிப்பாக எனக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து பெட் ஸ்ப்ரெட் வந்து மாற்றி போட்டுடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா தூங்குற மாதிரி இருக்கும். மாற்றின பெட் ஸ்ப்ரெட்டு எல்லாத்தையுமே மிஷின்லேயும் போட்டு துவைச்சு கொண்டு போய் காய போட்டு வந்தாச்சுங்க. காலையிலையும் மதியமும் கடையில் தான் சாப்பிட்டோம் அப்படிங்கிறனால நைட்டு கம்ஃபர்டபுளாக ஒரு தயிர் சாதம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதத்துக்கு ரைஸ் வச்சு தயிர் வாங்கிட்டு வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. அத்தை செஞ்சு கொடுக்குற மாங்காய் ஊறுகாய் எப்போவுமே ஸ்பெஷலுங்க. ஸோ மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு இன்னைக்கு டே வந்து முடிச்சாச்சுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.